அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் கல்கில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த ஒரு மாபெரும் கிருபைதான், அவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுததன் பின்னால் ஒரு ஜனாசாவுடைய தொழுகையும் நாம் தொழுதுவிட்டு எம் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் சிலவற்றை கேட்டு அதன் அடிப்படையில் எமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான சில சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கனவான்களே, சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரை நாள்தோறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் வாசிக்கப்பட்டு அதிலிருந்தும் சிலவற்றை ஒரு தெளிவூட்டலுக்காக வேண்டி அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் ரமலானுடைய மாதத்தை எதிர்வு கூறுவதற்காகவும் அந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு நினைவூட்டலுக்காகவுமே இவையாவும் நடைபெற்று வருகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸில் நின்றும் ஒரு ஹதீஸினுடைய கருத்தை மாத்திரம் கூறிவிட்டு எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸை பொறுத்தவரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு சம்பவமாக தனது மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைனமா நஹ்னு ஜுலூஸ் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ சஹாபாக்கள் இருந்து கொண்டு மார்க்க விடயங்களை கேட்கின்ற ஒரு மஜ்லிஸ். இன்று நாம் உதாரணமாக எம்முடைய மஜ்லிஸை எடுத்து நோக்குவோமேயானால், இன்று ஒரு மார்க்க விடயத்தை கேட்டு அதனை பயன்பெற வேண்டும் என்று நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கின்றீர்களோ இவ்வாறான ஒரு மஜ்லிஸ் நாள்தோறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியிலே நடக்கும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ சஹாபாக்கள் இருந்து கொண்டு மார்க்க விடயங்களில் ஏதேனும் தெளிவுகளை அடைய வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேள்விகளை கேட்பார்கள். அதற்குடைய விடையையும் அதற்கான தெளிவான ஒரு ஆதாரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கூறுவார்கள். இது ஒரு வலிமையான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு கூறுகின்ற காரணம் என்னவென்றால், ஸாத யௌமின் தலா அலைனா ரஜுலுன் ஷதீத். ஒரு தினம் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் எவ்வாறானவர் என்றால் ஷதீத், ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிபர். அந்த வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு வருகின்றார். அவருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், பயாது சியாப், அவர் அணிந்திருக்கிற ஆடை மிகவும் வெண்ணிறமாகவும் அவருடைய முடி மிகவும் கருப்பாகவும் இருக்கின்றது. இது ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆடையையும் அவரது முடியையும் குறிப்பிட்டு கூறுகின்றார் என்றால், அந்த மஜ்லிஸில் இருக்கின்ற எந்த ஒரு சஹாபிக்குமே அந்த மனிதரை தெரியாது. ஆகவே இந்த மனிதர் ஒரு பிரயாணியாக இருக்க வேண்டும். வேறொரு ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு வந்திருக்கின்றார் என்பதாக இருந்தாலும் கூட அந்த மனிதருடைய ஆடையிலும் அவருடைய முடியும் மிகவும் நேர்த்தியாக காணப்படுகின்றது. இவர் ஒரு பிரயாணியாக இருந்தால் அவருடைய ஆடைகள் என்ன செய்திருக்கும்? இவர் பாலைவனத்தில் ஒரு பிரயாணம் செய்து வார ஒரு மனிதராக இருந்தால் அவருடைய ஆடையில் புழுதி படிந்திருக்கும். அதே போல் அவருடைய முடிகள் என்ன செஞ்சிருக்கும்? அந்த பாலைவன மண்ணுடைய காற்றின் மூலமாக அவருடைய முடி கொஞ்சம் குலங்குன மாதிரி காணப்படும். ஆகவே இவ்வாறான ஒரு தோற்றம் இல்லாமல் இவர் ஒரு நேர்த்தியான முறையில் ஒரு மனிதர் வாராரு என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த விடயம் மிகவும் ஒரு உறுதியான முறையில் நினைவுபடக்கூடியதாக அமையுது. எனவே இந்த மனிதர் வாரார், அந்த மஜ்லிஸுக்கு நடுவால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உட்கார்றாரு. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா, ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி வ வதஅ கஃபைஹி அலா ஃபகிதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக, அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா, நபி அவங்களோட முழங்கால்ல அந்த மனிதனுடைய முழங்கால் படுற அளவுக்கு என்ன செய்யறாரு? மிகவும் நெருக்கமாக இருக்காரு. இருந்தது மாத்திரம் இல்லாம அவருடைய இரண்டு கரங்களையும் நபி அவங்களோட தொடைக்கு மேல வைக்காரு. வச்சதன் பின்னால நபி அவங்களை பார்த்து கேட்காரு, யா முஹம்மத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத், முஹம்மதே அக்பிர்னி அனில் இஸ்லாம். முஹம்மதே ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு இஸ்லாத்தை பத்தி அறிவிங்க. அப்ப அந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, அல் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொன்னா
அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அதாவது இஸ்லாத்தினுடைய புனியல் இஸ்லாம் அல் ஹம்ஸ், இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 என்று கேள்விப்பட்டிருப்போம். அந்த விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்கிறாரு, தெளிவுற்றாரு. முதலாவதாக அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றும் நீங்கள் சாட்சி கூற வேண்டும் என்று முதலாவதாக ஷஹாதத் கலிமாவுடைய விடயத்தை நபி அவர்கள் என்ன சொல்றாரு, அந்த மனிதருக்கு தெளிவுற்றாரு. இரண்டாவது விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வதுகீமஸ் ஸலாத், நீங்க என்ன செய்யணும், தொழுகையை நிலைநாட்டணும். மூன்றாவதாக ஜகாத் செய்யணும், ஜகாத் கொடுக்க வேண்டும். நான்காவதாக ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். ஐந்தாவதாக உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் உடல் வலிமையும் காணப்பட்டால் நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வின் பாதையில ஹஜ்ஜு செய்யணும் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு தெளிவுற்றாரு. இதை கேட்ட அந்த மனிதர் பால சதகத்த, நபி அவங்க இந்த விடயத்தை சொன்னதுக்கு பின்னால் அந்த மனிதர் சொல்றாரு, பால சதகத்த, நபியே நீங்க உண்மையை தான் சொன்னீங்க. இவர் இந்த உண்மைதான் செல்றீங்கன்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் ஃபாஜிபுனா லஹு, உடனே சஹாபாக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு மனிதர் வாராரு பிரயாணம் செஞ்சு. அந்த மனிதர் மார்க்கத்தை பற்றி ஒரு கேள்வியை கேட்காரு. அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் நபியவங்க இப்போதான் விட சொல்றாரு. ஆனால் அந்த விடையை கேட்டு அந்த மனிதர் உண்மைப்படுத்துறாரு, நபியே நீங்க உண்மையை தான் சொன்னீங்க. இதை கேட்டு சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி ஏலும், ஒரு விட தெரியாத ஒரு மனிதர் ஒரு கேள்வியை கேட்பாராக இருந்தால் அந்த விடையை கேட்டு அந்த மனிதர் என்ன சொல்லணும், அப்படியா இல்லாட்டி இது உண்மையா, அவ்வாறான முறையில் அவர் அந்த விடைக்கு பதிலளிக்காம நபியே நீங்க உண்மையைத்தான் சொன்னீங்க என்று கூறினாரு. இதை தொடர்ந்து அந்த மனிதர் இரண்டாவது கேள்வியை கேட்காரு, ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், நபியே நீங்க ஈமான் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை சொல்றாரு. ஆமன்து பில்லாஹ், முதலாவதாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். மேலான கனவான்களே சகோதரர்களை, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்றால் அவனுடைய வல்லமைகள், அவனுடைய மகத்துவங்கள், அவனுடைய கண்ணியங்கள் அனைத்தையுமே நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகவும் தெளிவான ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம் கூறுகின்றார். அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவே அல் குர்ஆனில் அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய வல்லமைகளையும் பற்றி கூறுகின்றார். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்று அல்லாஹ் அவனுடைய கண்ணியங்களை அடுக்கடுக்காய் கூறியிருக்கின்றான். அதை அனைத்தையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம் கூறுகின்றார். அதன் பின்னால் ஒமலாயிகதிஹி, அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த மலக்குமார் என்றால் யார், அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அனுதினமும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையை ஒரு நொடியேனும் மாறு செய்யாதவர்கள் தான் இந்த மலாயிக்காமார்கள். ஆகவே இந்த மலாயிக்காமார்களையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வகுத்துபிஹி, அல்லாஹ்வின் மூலம் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது இன்றைய வேதமாக நாம் அல் குர்ஆனை எடுத்து நோக்குவோம். அதே போன்று தௌராத், ஜபூர், இஞ்சில் போன்ற அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 4 வேதங்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கூறுகின்றார். அதன் பின்னால் வருசுலிஹி, அல்லாஹ்வின் மூலம் அனுப்பப்பட்ட நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களும் 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய நுபுவத்தினுடைய ஆட்சி முறைகள், அவர்களுடைய கண்ணியங்கள், அவருடைய வரலாறுகள் அனைத்தையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, அதனைத் தொடர்ந்து வல் யௌமில் ஆஹிரி, கியாமத்துடைய நாள். அந்த கியாமத்துடைய நாள் என்றால் என்ன, அதனுடைய அமல்கள் எவ்வாறு இருக்கும், அந்த கியாமத்துடைய நாளின் விடயங்களிலே என்ன, மனிதர்கள் கேள்வி கேட்கப்பட்டு அதிலே தான் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள், சுவனலோகத்திற்கும் நரகிற்குமாக பிரிக்கப்படுவார்கள். அந்த நாளையும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நன்மை தீமை யாவுமே அல்லாஹ்வின் நாட்டம் என்று 6வது விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அதாவது அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வின் நியதியினால் மாத்திரமே நடக்கின்றது.
அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லை என்றால் அந்த விடயம் நடைபெறாது. லா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஒரு மரத்திலிருந்து இலை விழுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் தான் விழும். அது மாத்திரமின்றி குன் ஃபயகூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகு என்றால் அது ஆகிவிடும். அவ்வளவு வலிமை மிக்கவன், அவ்வளவு கண்ணியமிக்கவன் இறைவன் என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த 6 விடயங்களையும் அந்த மனிதருக்கு தெளிவூட்டுகிறார். இதனை கேட்ட அந்த மனிதர் கால சதகத, நபியை நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீங்க என்று உண்மைப்படுத்துகிறாரு. அதனை தொடர்ந்து அந்த மனிதன் கேட்கிறார், ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், நபியே இஹ்சான் என்றா என்ன? அதாவது தூய எண்ணங்கள், அதே போல் நல்ல உபகாரம் என்று இஹ்சானுக்கு கருத்துப்படும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் கேட்காரு, இஹ்சான் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சானுக்கு கருத்து கூறுற சந்தர்ப்பத்தில் அதை விளங்கப்படுத்துகிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இஹ்சான் என்று சொன்னா அன் தஅபுதல்லாஹ், நீங்க அல்லாஹுவை வணங்கணும். எந்த அளவுக்கு வணங்கணும்னு சொன்னா கஅன்னக தரா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹுவை வணங்க வேண்டும். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தக்வாவினுடைய விடயத்தை கூறுகின்றார். காரணம் என்னவென்றால், நாம் உலக விவகாரங்கள் இப்போதைய சூழலை எடுத்துக்கொள்வோமே ஆனால், ஒரு கல்வி கற்கின்ற ஒரு மாணவன் தனது ஆசான் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்தால் அவனுடைய கல்வி கற்றல் சீரான முறையில் அமையும். அதே போன்று வேலைத்தலங்களாக இருக்கட்டும், ஏனைய இடங்களிலாக இருக்கட்டும், ஒரு மனிதர் தன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் என்றால் மனிதர்களுடைய செயற்பாடுகள் என்ன செய்யும்? வித்தியாசப்படும். ஏன்? அந்த மனிதர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று மனிதன் உணர்வான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்றால், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவ்வாறு இல்லாமல் அல்லாஹுவை நீ பார்க்கின்றாய் என்று அமல் செய்ய முடியாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? அமல் செய்ய வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இத்தகைய தக்வாவுடைய விடயங்கள் நம் உள்ளங்களிலே என்ன செய்ய வேண்டும்? ஆழமாக பதியப்படுமேயானால் நாம் வணங்குகின்ற, நாம் அமல் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். அதன் மூலமாகவே எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து எமது இறுதி முடிவுகளை கூட நல்ல விடயமாக ஆக்கி வைப்பான். எனவே இந்த தக்வாவுடைய எண்ணங்களை அல்லாஹ் நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் தந்தருள்வானாக. அதனை தொடர்ந்து அந்த மனிதர் கேட்கின்றார், ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸா, நபியே கியாமத்துடைய நாளை பற்றி எனக்கு அறிவியுங்கள். இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடையை கூறுகின்றார் இந்த மனிதரிடம். எந்த அளவுக்கு என்றால், அந்த மனிதர் கியாமத்துடைய நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில். நபி அவர்கள் கூறுகின்றார், இந்த கியாமத்துடைய நாளை பற்றி நீங்கள் எனக்கிட்ட கேட்கீங்க. அந்த நபர்கிட்ட செல்லார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கியாமத்துடைய நாளை பற்றிய அறிவை நீங்கள் எனக்கிட்ட கேட்கீங்க, அது எப்பறைக்கு, அந்த கியாமத்துடைய நாள்னா என்னன்னு சொல்லி அந்த விடயம் அந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர்கிட்ட எவ்வாறு செல்றாருன்னா, நீங்கள் கியாமத்துடைய நாளை பற்றி அதனுடைய அது எப்போ நிகழும் எனக்கிட்ட கேட்கீங்க. அந்த கேள்வி கேட்குற மனிதர் இருக்கார் தானே, உங்களை விட எனக்கு அந்த விடயத்தில் என்ன பூரணமான அறிவு இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு. அதாவது என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் அந்த கியாமத்துடைய நாளை பற்றிய அறிவு இல்லை, அதே போன்று எனக்கும் என்ன அந்த கியாமத்துடைய நாளை பற்றிய அறிவு உங்களை விட எனக்கு குறையத்தான் இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவ்வாறான ஒரு கருத்துப்பட அந்த மனிதர்கிட்ட கூறுறார். இதை கேட்ட அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா, சரி எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு அந்த கியாமத்துடைய நாள்ற அடையாளங்கள் 1-2 விஷயங்களை சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிடுறாரு. இந்த 2 விடயங்களும் நகர் நிலவுமேயானால் கியாமத்துடைய நாள் மிகவும் சமீபமாகிவிட்டது என்பதற்கான அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாரு. இதில் முதலாவது அன் தலிதல் வலது ரப்பதஹா. இதில் முதலாவது தான் என்ன என்று சொன்னால்,
தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய எஜமானியை தன் தாய் பெற்றெடுப்பாள். சுப்ஹானல்லாஹ். அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் சகோதரர்களே, ஒரு தாய் ஒரு பெண்ணை பெற்றெடுப்பால் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், தனது தாயையே அடிமையாக மாற்றி அல்லது தன் தாயை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு தாய் பெற்றெடுப்பாள். இதற்கு கிட்டத்தட்ட உலமாக்கள் 17 வகையான கருத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். அதிலே ஒன்றுதான், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால், அதாவது இன்றைய காலத்தை பொறுத்தவரை அடிமைப்படுத்தக்கூடிய குழந்தைகள் பெற்றோரை கணக்கெடுக்காமல், அவருடைய வார்த்தைக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்காமல் அவர்களை அடிமைகள் போல பயன்படுத்துவார்கள். எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய தாயினுடைய கருத்தையோ தாயை ஒரு கண்ணியமான முறையிலேயோ பார்க்காமல் மிகவும் கேவலமான முறையிலும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம் கண்முன்னாகவும் காண்கின்றோம், பல வீடியோக்களிலேயும் கண்டிருப்போம். ஏன் தாய்மாருக்கு தந்தைமாருக்கு சரியான ஒரு கண்ணியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, குழந்தைகள் கொடுக்க மாட்டார்கள். மேலான கனவான்களே சகோதரர்களே, இந்த பெற்றோருடைய விடயம் சொர்க்கத்திற்கு எம்மை அழைத்து செல்வதற்கான ஒரு இலகுவான வழி. அது யாரெல்லாம் எம்முடைய பெற்றோரை நல்ல முறையில் கண்ணியப்படுத்துகிறோமோ, அவங்களுக்குரிய விடயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்போமோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்தை வைத்தே எமக்கான சுவனத்தினுடைய வழியை இலகுவாக்கி தருவான். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ நபித்தோழர்கள், எத்தனையோ இறை நேசர்களுடைய விடயங்களை என்னஞ்சிருப்போம், இவ்வளவு காலமும் செவியேற்றிருப்போம். உதாரணமாக சொல்வோமேயானால், உவைசுல் கர்ணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொல்றாரு, இவ்வாறான ஒரு தோழர் வருவார், அவரை நீங்கள் சந்திச்சிங்க என்று சொன்னால் அவரிடத்துல உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்க. காரணம் என்ன? அவர் தனது தாயை கண்ணியப்படுத்தினார். இதே போன்று ஒரு சஹாபாவினுடைய ஒரு சக்கராத்துடைய வேதனையில் அந்த மனிதர் களிமா சொல்வதற்கு திண்டாடினார். களிமா அவருடைய நாவினால் வரவில்லை. காரணம் என்ன? தனது தாய் அந்த மனிதருடன் சற்று கோபமாக இருந்தார். எனவே இத்தனை விடயங்களும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருடைய விடயத்தில் குழந்தைகள் சரியான ஒரு முறையில் நடக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. எனவே கியாமத்துடைய நாள் முதலாவது அடையாளம், தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய பெண்ணை தன் தாய் பெற்றெடுப்பாள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது விடயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان. பரம ஏழைகளாக இருப்பார்கள், அவருடைய கால்களில் செருப்பில்லாமல் கூட இருக்கும். அவ்வாறான, அது மாத்திரமின்றி ஆட்டு இடையர்கள், அவ்வாறு பரம ஏழைகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் போட்டி போட்டு கொண்டு அடுக்குமாடிகளை கட்டி கொண்டிருப்பார்கள். பல மாளிகைகள் கட்டுவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அடுத்த மனிதருடன் போட்டி போடுவார்கள். அவர்கள் எவ்வாறானவர்களாக காணப்பட்டிருப்பார்கள்? பரம ஏழைகளாக இருப்பார்கள். இந்த விடயத்தில் அல்லாஹ் 2 விதமான மனிதர்களை வைத்திருப்பான். ஒரு மனிதன் அவனுடைய பொருளாதார ரீதியான அவனுடைய பொருளாதாரமும் செல்வமும் ஹலாலான முறையில் தேடியிருப்பான். அதனால் அந்த மனிதன் என்ன செஞ்சிருப்பான்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த கண்ணியமாக அவனை ஒரு செல்வந்தனாக மாற்றி வைப்பான். அடுத்த மனிதன் யார்? இதுதான் அல்லாஹ்வின் சோதனைக்காக வேண்டி, அதாவது அவனுடைய வியாபாரமும் பொருளாதாரமும் செல்வமும் எல்லாமே பிழையான முறையில் என்ன செய்திருப்பான்? அவனுடைய செல்வத்தை தீட்டியிருப்பான். ஒரு வட்டியின் மூலமாகவோ அல்லது அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ அந்த வழிமுறையில் என்ன செய்திருப்பான்? அந்த மனிதன் அவனுடைய செல்வத்தை சேர்த்திருப்பான். அந்த மனிதனும் என்ன செய்வான்? இந்த விடயத்தில் அவனையும் தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது பரம ஏழைகளாக இருக்கின்ற மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியாத அளவிற்கு உடனே அவர்கள் என்ன பணக்காரர்களாக மாறியிருப்பார்கள். இந்த 2 விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களாக குறிப்பிடுகின்றார்கள். கியாமத்துடைய அடையாளங்கள் என்று 2 விடயங்கள் உண்டு. ஒன்று பெரும் அடையாளங்கள், அதுதான் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானிலிருந்து இறக்கப்படுவது, யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியாகுவது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவது, மேற்கிலே சூரியன் உதிப்பது என்று பல்வேறுபட்ட அடையாளங்கள் இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 விடயங்களையும் ஒரு சிறியதாக இருந்தாலும் இதனை மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். எனவே இது எல்லாத்தையும் கேட்ட அந்த மனிதர் அந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்து சென்று விட்டார். இதன் பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
மிச்ச நேரம் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் போனதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா உமர் அதத்ரி மினஸ்ஸாயில், அதத்ரி மனிஸ்ஸாயில், யார் இந்த கேள்வியை கேட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்ட சந்தர்ப்பத்தில் உமர் அலி தெரிவிக்காரு, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும் என்று கூறுற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்தான் ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் வந்ததன் நோக்கம் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்குரிய மார்க்கத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டியே அவர் மனித ரூபத்தில் வந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, கியாமத்துடைய நாள் என்றால் என்ன என்று பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தினார். எனவே இதெல்லாவற்றையும் நாம் கேட்டோம். இதன்படி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.